வணக்கம் நண்பர்களே, ஃபார்முலா தமிழன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திருப்பி இந்த ரிவ்யூ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். போன வாரம் ரேஸ் இல்லை, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் பிக்கெஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நான் புது வீடு மாறி இருக்கிறேன். ரெண்டட் ஹோம் தான், பட் இது என்னோடய ரூம். இந்த ரூமை நான் ஸ்டூடியோவை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரூம்லேருந்து தான் இனிமேல் மோஸ்ட்லி ரிவ்யூஸ் எல்லாம் வரும். என்னோடய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த ரூம்லேருந்து தான். ஸோ பொறுத்திருந்ததுக்காக நன்றி. இனிமேலேருந்து ரெகுலராக வீடியோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இமோலா அல்லது எமிலியோ ரொமானியோ கிராண்ட் ப்ரீ, வெரி இட்டாலியன் நேம்ஸ். இட்டாலியில் பேஸ் பண்ண ரேஸ் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ட்ராக். இது ரொம்ப நாளாக F1 கேலண்டரில் இருந்த ட்ராக்கு. அண்ட் இந்த ரேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் த ட்ரிபிள் ஹெட்டர்ஸ்னால் என்ன, 3 வாரம் தொடர்ந்து 3 ரேசஸ் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் மோனக்கோ, இந்த வாரம் வி ஹேட் இமோலா, ரைட்? ஸோ செம எக்ஸைட்டிங் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் கம்மிங் அஹெட். முதல்ல FP1 ரேஸ் குவாலிஃபைங் எல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி கேப் இருந்ததுனால நிறைய டீம்ஸ் யூஸ்வலி கேப் இருந்ததுன்னா அந்த டைமில் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி நிறைய பார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் எக்ஸெப்ஷன் இல்லை. 8 டீம்ஸ் அவுட் ஆஃப் த 10 டீம்ஸ் 8 டீம்ஸ் புது பேக்கேஜ், அப்கிரேட் பேக்கேஜ் கொண்டு வந்துருக்காங்க. ஏகப்பட்ட கார்ஸில் நிறைய புது அப்டேட்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் சிக்னிஃபிகண்ட் அப்டேட்ஸ்ன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆப்வியஸ்லி எல்லாரும் மெக்லாரனோட அட்வான்டேஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க, விச் இஸ் த ரியர் டயர்ஸ் அன்யூஷுவலாக ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னு. ஏன் பிரேக்கிங் சிஸ்டமோட ஹீட் நல்லா எஃபெக்டிவாக அவங்க கூல் பண்ணுறாங்கங்கிறதுனால. ஸோ எல்லா மேனுஃபேக்சர்ஸும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி அதே கூலிங் எஃபெக்டை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபெராரி, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபெராரி அதே மாதிரி அவங்க ஒரு புது பிரேக் கூலிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த எமிலியா ரொமானியா கிராண்ட் பீக்கு. ப்ளஸ் ஷார்லெக்லரோட காருக்கு முன்னாடி ஏதோ அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஹேலோவுக்கு முன்னாடி. அது ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஏன்னா ஹெல்மெட் ஷார்லெக்லர் அந்த ப்ரெஷரில் கலந்து வர்ற மாதிரி இருந்தது. அவர் ஒரு ரன்னில் அவர் ஹெல்மெட்டை பிடிச்சிக்கிட்டு ஓட்டினார். ஸோ அது ஒரு சின்ன ஃபனி இன்சிடென்ட் இன் FP1. பட் இதுதான் மெயின் ஃபெராரியோட அப்டேட்ஸ். ரெட்புல், ஆப்வியஸ்லி ரெட்புல் தான் இந்த மெக்லாரனோட ரியர் டயர்ஸோட கூலிங்கை பற்றி நிறையா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஆப்வியஸ்லி அதே மாதிரி மெக்லாரனை காப்பி பண்ணி ஒரு சின்ன ரியர் டக்ட் ஃபார் த பிரேக்கிங்காக அவங்க ஒரு நியூ டிசைன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சைட் பாடில் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் கூட, அந்த மிரர் பக்கத்தில் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி மெர்சிடிஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க, மெக்லாரன் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களும் அந்த புது எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக டவுன் ஃபோர்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு. பின்னாடி ஒரு கூலிங் கில் வச்சுருப்பாங்க. அந்த கூலிங் கில்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஃபின் மாதிரி இருக்கும். அது யூஸ்வலி காற்று உள்ளே போய் அதை இன்ஜினை கூல் பண்ணும். பட் இமோலாங்கிறது பயங்கர ஃபாஸ்ட் சர்க்யூட். ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் ரொம்ப ஹை அப்படிங்கிறதுனால இவங்க அந்த கில் அவசியம் இல்லை. அது அன்னெசரியாக ட்ராக் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதையும் இந்த ரேஸ்க்காக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மெக்லாரன் ஆப்வியஸ்லி தே ஹாவ் அ சூப்பர் டிசைன் வித் ரியர் டயர்ஸ். பட் இந்த ட்ராக்ல அவங்க ஒரு ட்ராக் ஸ்பெசிஃபிக் ரியர் விங்னா இந்த ஸ்பாய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, காருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பாய்லர், அது இந்த ட்ராக்குக்கு மட்டும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரியர் ஸ்பாய்லர் கொண்டு வராங்க. ஏன்னா இந்த ட்ராக்ல ஃபுல்லும் ஃபாஸ்ட் கார்னர்ஸ், ப்ளஸ் இது ரொம்ப ஃபாஸ்டான ட்ராக்குங்கிறதுனால அது ஜஸ்ட் ஏரோடைனாமிக்லி அவங்க கொஞ்சம் யூனிக்காக ட்ராக்குக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ரியர் ஸ்பாய்லர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாய்லர் தான் நியூ அடிஷன் ஃபார் மெக்லாரன் இந்த வீக். மெர்சிடிஸ் நியூ விஷபோன் டெக்னாலஜி அந்த சஸ்பென்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு நியூ விஷபோன் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க இன்ஜின் கூலிங்க்கும் டயர் கூலிங்க்கும் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பிட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. பட் த பிக்கெஸ்ட் அப்கிரேட் பேக்கேஜஸ் கேம் ஃபார் ஆஸ்டன் மார்டின், லான்ஸ் ஸ்ட்ரோல் அண்ட் ஃபெர்னாண்டோ அலோன்சோக்கு செம ஸ்டார்ட் இல்லை இந்த வருஷம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் மேஜர் பேக்கேஜ் அப்கிரேட். அது மட்டும் இல்லை, கார் மட்டும் அப்டேட் ஆகலை, ஆஸ்டன் மார்டினோட ஃபேக்ட்ரி அப்டேட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, ஆஸ்டன் மார்டின் நவ் ஹேஸ் எ நியூ விண்ட் டனல் ஃபெசிலிட்டி. விண்ட் டனல்னால் என்ன, அது ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்கும். அதுக்கு ஒரு சைடில் நல்ல பெரிய ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால இட் சிமுலேட்ஸ் ஆஸ் இஃப் அ கார் இஸ் கோயிங் த்ரூ அ ரேஸ் அப்படின்னு. ஸோ அதில் அவங்க புகையெல்லாம் வச்சு அழகாக அந்த கார்
காரோட ஷேப்பை வச்சு சின்ன சின்ன மைன்யூட் டிசைன்லாம் அவங்க பண்ணலாம். ஸோ விண்ட் டனல்ஸ் வந்து யூஸ்வலி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, பட் ஆஸ்டன் மார்டின் வந்து செமையாக ஒரு விண்ட் டனலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஸ், அவங்களோட லாட்ஸ் ஆஃப் அப்கிரேட்ஸ் வில் ஸ்டார்ட் கம்மிங் வெரி சூன். பட் மோஸ்ட்லி அந்த விண்ட் டனல் வந்து 2026 காருக்கு தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் டெஃபினெட்லி இந்த பேக்கேஜில் அந்த விண்ட் டனலோட எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவங்க நியூ ஃப்ளோர், நியூ பாடி ஒர்க், நியூ ரியர் விங் அண்ட் நியூ அப்டேட்ஸ் டு த பொசிஷன், சீட்டிங் பொசிஷன், அந்த காக்பிட்டுக்கு இவ்வளவும் புதுசு. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஹோல் ஐடியா என்னென்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து தப்பான டைரெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து தே ஆர் ட்ரைங் டு கரெக்ட் த டைரெக்ஷன். அவங்க வந்து எங்கெல்லாம் அவங்க கார் வீக்காக இருக்குதோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ்டன் மார்டின் ஹேஸ் அன் அமேசிங் பேக்கேஜ். நம்ம பொறுத்து பார்க்கலாம். நீங்கள் ரேஸை ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவாலிஃபைங்கில் என்ன நடந்தது, ப்ளஸ் ரேஸில் என்ன நடந்ததுன்னு. பட் நம்ம அதை வந்து லேட்டர் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது FP1ல என்ன நடந்தது? சைன்ஸ் P3 வில்லியம்ஸ் வந்து செம இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இயர். எஸ், தே ஆர் ட்ரைங் ரியலி ஹார்ட். அவங்க வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருந்து ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ சடன்லி தே ஆர் ஃபைட்டிங் வித் மெர்சிடிஸ். கொஞ்சம் ஃபெராரியோட கூட ஃபைட் பண்ணுறாங்க ஓவர்டேக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ், த பிக்கெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வில்லியம்ஸ். சைன்ஸ் P3 முடித்தது வந்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் அப்டேட். கிமி ஆண்டனெல்லி வந்து அவரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து அந்த ரேஸ் ட்ராக்கு கூட்டிகிட்டு வந்தார். அதுவும் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் மீடியா டே. பட் FP1ல சிக்னிஃபிகண்ட்டாக நடந்த விஷயம் வந்து கேப்ரியல் போர்ட்டலெட்டோ கடைசியில் கிராஷ் ஆனார். ஸோ அவர் கம்ப்ளீட்லி சேஃப். பட் அந்த கிராஷ் ஆனவுடனே ரெட் ஃப்ளாக் வந்தது. ரெட் ஃப்ளாக் வந்த உடனே அந்த செஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த வீக்கெண்டில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, ஆல்பினில் காலிபின்டோ ஃபர்ஸ்ட் டைம் 2025ல இந்த வீக்கெண்டில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஹி ஹேஸ் ஆல்மோஸ்ட் ரூமர்ஸ் என்னென்னா he has 5 races to prove himself அப்படின்னு. காலிபின்டோ ஃபஸ்ட்டு அவர் எப்படி ப்ராக்டிஸில் ஓட்டணும்னு மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் எல்லாரையும் இம்பீட் பண்ணிட்டு இருந்தார். ரேசிங் லைனில் தப்பான பொசிஷன்லலாம் ஓட்டிகிட்டு இருந்தார். பட் எஸ், மேபி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் அ லாங் டைம் அவர் ட்ராக்கில் வந்ததுனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணார். இட்ஸ் ஓகே. எனக்கு வந்து ஆல்பினோட டீம் மேலே ட்ரஸ்ட்டே இல்லை. பட் ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் டிரைவர்ஸோட கெரியர்ஸை வந்து ரூயின் பண்ணாமல் இருந்தால் சரிதான். என்னோட சீக்ரெட் ஆசை என்ன அப்படின்னா, நம்மளோட வெரி ஓன் இந்தியன் டிரைவர் குஷ் மைனி வந்து ஆல்பினோட ரிசர்வ் டிரைவர். ஸோ மேபி ஏதாவது ஒரு வீக்கெண்ட் குஷ் மைனிக்கு சான்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஸோ லெட் அஸ் see if குஷ் மைனி gets a chance to be part of the 2025 season. And FP2ல towards the end ஹேட்ஜார் கிராஷ் ஆனார். ஒரு இஷ்யூஸும் இல்லை. he was very safe. பட் அந்த கிராஷ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக ரெட் ஃப்ளாக் வந்துருச்சு. ஸோ அந்த செஷனும் ஸ்டாப் ஆகிடுச்சு. FP3ல ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நடக்கல. பட் ஒன் ஆஃப் த நியூ திங்ஸ் தட் வி ஹேவ் டு டாக் அபவுட் இஸ் த C6 டயர். C6 டயருங்கிறது என்ன? ஸோ யூஸ்வலி டயர்ஸ் வந்து C1லேருந்து C6 வரைக்கும் இருக்கும். C1 வந்து ஹார்டஸ்ட் அண்ட் C6 வந்து சாஃப்டஸ்ட். அதில் வந்து 3 டயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பிரெல்லி வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ரேஸ் வீக்கெண்டுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. C1, C3, C5 யூஸ்வலி ஸ்டாண்டர்ட், ஹார்ட், மீடியம், சாஃப்ட்னு. இந்த வாரம் C6 வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. C6ங்கிற டயர் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. ஆனால் எல்லா டிரைவர்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குவாலிஃபைங்கில் நம்ம பார்ப்போம். அது வந்து ஒரு ஆக்சுவலி வெரி யூனிக் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆஸ்டன் மார்டின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் C6 டயர் வந்து இந்த வீக்கெண்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மோஸ்ட் டிரைவர்ஸ் வேர் ஸ்ட்ரகிளிங் டு அந்த டயர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரியாமல். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் அன் எக்ஸ்பெரிமெண்ட், லைக் வெரி ரெகுலராக அந்த டயர்ஸ் யூஸ் பண்ணாததுனால நிறைய டிரைவர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நோட்டிசபிளி ரேஸில் கூட யாருமே சாஃப்ட்ஸ் யூஸே பண்ணலை. எல்லாரும் மீடியம்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் C6 டயர்ஸில் வந்து நிறைய பேர் கம்ஃபர்டபுளாக இல்லை. குவாலிஃபைங்கில் வி சா வெரி இன்ட்ரெஸ்டிங் டயர் ஸ்ட்ராட்டஜி. அதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு குவாலிஃபையிங் ரிவ்யூ. முதல்ல என்ன நடந்தது? Q1ல யூகி சுனோடா கிராஷ்ட். எஸ், த செகண்ட் டிரைவர் கர்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ரெட்புல்ல. ஒரு ரெட்புல் வந்து P1ல ஸ்டார்ட் பண்ணுதோ அல்லது P2ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னொரு ரெட்புல்ல வந்து P20ல இருக்குதுன்னா அதை வந்து ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இவர் வந்து கிராஷ் ஆனதுனால ஹி இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் P20. பட்
அந்த ரெட்புல் ஏன் இவ்வளோ அன்டிரைவபிள்ங்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. இட் இஸ் வெரி வெரி கிளியர். அந்த கார் ரெட்புல் கார் வந்து மேக்ஸோட டிரைவிங் ஸ்டைலுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் ஹே 2026 வந்து ஏட்ரியன் நியூவி வந்து அந்த கம்பெனியில் இல்லை. அண்ட் நியூ ரெகுலேஷன்ஸ், நியூ டிசைன்ஸ், விச் மீன்ஸ் maybe finally 2026 வந்து Red Bull will design a car that both drivers can drive, not just Max Verstappen. So disappointing end for one half of the Red Bull drivers. But அது மட்டும் இல்லை, disappointing end for Colapinto as well. அவரும் போய் கிராஷ் ஆகிட்டாரு. I know rookie, new to the season, சரி, it is what it is. அவர் கிராஷ் ஆகிட்டாரு, Q1ல எக்ஸிட்டட். பட் இந்த சீனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ரெட் ஃப்ளாகில் வந்து as soon as red flag lights வந்த உடனே டிரைவர்ஸ் எல்லாரும் ஸ்பீடை ட்ராப் பண்ணணும். பட் ஆலி பேர்மன் வந்து ஃபியூ செகண்ட் கேப்பில் அந்த லேப்பை கம்ப்ளீட் பண்ணார். சரியா, அந்த ரெட் ஃப்ளாக் லைட்ஸ் வந்து டைமிங் படி நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆலி பேர்மன் கூட குவாலிஃபைட் டு Q2, பட் அந்த லேப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த டைமிங்கை ரிமூவ் பண்ணதுனால ஆலி பேர்மன் ended up in P18 அல்லது P17 நினைக்கிறேன். ஸோ yes, unlucky for Ollie Behrman. Q2 yes, our Ferrari boys, both Leclerc and Hamilton exited. என்ன நடந்ததுன்னு தெரியல. கார் ரொம்ப மட்டமான காரானு கூட தெரியல. எவ்ரிபடி வாஸ் சர்ப்ரைஸ்ட். see, Q2 எக்ஸிட் ஆகிறது சரி, பட் ஒரு ஃபெராரி Q2 அவங்களோட ஹோம் ரேஸில் எக்ஸிட் ஆகிறது வந்து ஒரு ரொம்ப டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் வந்து ஹார்ட் கோர் ஃபெராரி ஃபேன் கிடையாது, பட் டெஃபினெட்லி நான் வந்து லைக் ஃபெராரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆள் தான். பட் சீயிங் போத் ஃபெராரிஸ் வந்து Q2 இருந்து Q3க்கு குவாலிஃபை ஆகலை அப்படிங்கிறது வந்து ஹார்ட் பிரேக்கிங் விஷயம். பட் ஹே, மிசரி லவ்ஸ் கம்பெனின்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல. கிமி ஆண்டனெல்லி, ஹூ ஆல்சோ ஹேட் ஹிஸ் ஹோம் ரேஸ், அவரும் 13th பொசிஷனில் ஹீ குவாலிஃபைட். அதனால் அவராலையும் Q3க்குள்ளே போக முடியல. Q3 we had an amazing battle. First Max Verstappen provisional pole வச்சுருந்தாரு, பட் அதை ஆஸ்கர் பியாஸ்ட்ரி இம்ப்ரூவ் பண்ணார். மேக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணார், பட் 0.03 செகண்ட் டிஃப்ரென்ஸில் ஆஸ்கர் ஹேட் த போல் பொசிஷன். மேக்ஸ் வாஸ் ஸ்டார்டிங் செகண்ட் அண்ட் ஜார்ஜ் ரசல் வந்து தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணார். நாரிஸ் 4th இருந்தார். இம்ப்ரெசிவ் விஷயம் இதில் என்ன அப்படின்னா, ஜார்ஜ் ரசல் வந்து அந்த C6 காம்பவுண்ட் சாஃப்ட் டயரை விட்டுட்டு மீடியம் டயரில் ஹீ கேம் P3. கேன் யூ பிலீவ் இட்? அந்த C6 டயர் வந்து அவ்வளோ அன்கம்ஃபர்டபுள் நினைக்கிறேன். எல்லாரும் மீடியம் டயர்ஸை ப்ரிஃபர் பண்ணி தே யூஸ்ட் மீடியம்ஸ் டு score their positions, and Aston Martins used the same logic. மீடியம் டயர்ஸ் யூஸ் பண்ணி போத் அலான்சோ அண்ட் லான்ஸ் ஸ்ட்ரோல் நல்ல பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் அலான்சோ அண்ட் ஸ்ட்ரோலோட லக் வந்து அவ்வளவு ஸ்டேபிளாக இல்லை. நம்ம ரேஸ் ரிவ்யூவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸ்பீக்கிங் ஆஃப் and race review, we have to start with the highlight of the race, right? Maxோட ஃபர்ஸ்ட் டர்ன் ஓவர்டேக், அது மாதிரி ஓவர்டேக் வந்து சம மில்லிமீட்டர்ஸ் பர்ஃபெக்ஷன். அந்த மாதிரி ஓவர்டேக் வந்து ரொம்ப ரேர். அதுக்கு வந்து நிறைய கட்ஸ் வேணும். ஏன்னா ஒரு சின்ன டேப்னா கூட 2 பேர், ஆஸ்கரோட ரேஸ் அண்ட் மேக்ஸோட ரேஸ் வந்து ரூயின் ஆகிருக்கும். பட் மேக்ஸ் எக்ஸிக்யூட்டட் இட் டு பர்ஃபெக்ஷன். இன்ஃபேக்ட் அந்த முதல் 3 பேர், பியாஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் ரசல், 3 பேரில் வந்து ரசல் ஹேட் த பெஸ்ட் ஸ்டார்ட். ஏன்னா நீங்கள் வந்து அந்த கேமில் வைசர் கேம் அல்லது அந்த ஆன்போர்ட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது ரசல் வந்து ஆக்சுவலி ஹேட் மோர் ஸ்பீட் தேன் வெர்ஸ்டாப்பன் அண்ட் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. அவர் வந்து வெர்ஸ்டாப்பனை ஓவர்டேக் பண்ணிட்டார். பட் ஆஸ்கர் வந்து முன்னாடி இருந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணதுனால ரசலால் ஒன்றுமே பண்ண முடியல. மேக்ஸ் வந்து போஸ்ட் ரேஸில் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் வந்து ஈவன் தோ ஹீ ஹேட் லைக் நாட் ஸோ குட் ஸ்டார்ட், அவர் ரேசிங் லைனில் இருந்ததுனால ஹீ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள், வெரி கான்ஃபிடென்ட். அதனால் அந்த ரேசிங் லைனில் அவர் செம்மையாக அந்த ஓவர்டேக் அடித்தார். அவர் ஓவர்டேக் அடித்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போனார். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதுக்கப்புறம் அவர் லூஸே பண்ணலை. ஸோ ஆப்வியஸ்லி மேக்ஸ் வாஸ் த டிரைவர் ஆஃப் த டே as well. இந்த ரேஸ் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். லேப் 10 கிட்ட நாரிஸ் கூட ஒரு செம ஓவர்டேக், வெரி சிமிலர் டு மேக்ஸோட ஓவர்டேக் ஜார்ஜ் ரசல் மேலே போட்டார். பட் இன்ட்ரெஸ்டிங்லி மெக்லாரன்ஸ் வந்து மேக்ஸை வந்து எப்படியாவது அண்டர் கட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பியாஸ்ட்ரியை ஏர்லியாக பிட் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ், ஆன் தியரி, ஆன் பேப்பர் இது வந்து சம ஸ்ட்ராட்டஜி, ப்ரொவைடட் வெரி மேஜர் ரெட் ஃப்ளாக்ஸோ அல்லது எல்லோ ஃப்ளாக்ஸோ வரல அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து செம்மையாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். பட் ஆப்வியஸ்லி
we had our first retirement. Ocon retire ஆனதுனால virtual safety car, அந்த virtual safety car கடியில் மேக்ஸுக்கு வந்து ஒரு செம ஈஸி பிட் ஸ்டாப் கிடச்சிது. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் ஆக்சுவல் ஃபுல் சேஃப்டி கார் கூட வந்தது. அது வந்து கிமி ஆண்டனிலியோட DNFனால. அந்த கேப்பில் Verstappen also got another pit stop. Norris got a pit stop, but interestingly Piastri just before that had another pit stop. அதனால he still had fresh hard tires, which meant Oscar, even though அவர் வந்து செகண்ட் பிளேஸில் இருந்தாலும், Lando overtook Oscar and finished second in the race. Towards the end of the race, Albon had like an amazing attempt at Charles Leclerc. P4ல இருந்தார். பட் ஆல்பானை வந்து லெக்லர்க் வந்து கைண்டாக ரூம் கொடுக்காம அவர் வந்து ட்ராக்லேருந்து வெளியில் தள்ளுனதுனால there was an investigation going on. ஆல்பான் ட்ராக் அவுட்டு வெளியில் போகிறதுனால திருப்பி ட்ராக்குள்ளே வர ட்ரை பண்ணும்போது he lost a position to Lewis Hamilton as well. But Lewis Hamilton easily Leclerc overtake பண்ணிட்டு he went to P4. So there was a dilemma. பட் ஃபெராரி வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, லெக்லர் வந்து அந்த பிளேஸை திருப்பி கொடுத்துடணும் அலெக்ஸ் ஆல்பானுக்கு அப்படின்னு. ஸோ பிஃபோர் லெக்லர்க் பெனால்ட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி he gave the position back. அதனால கடைசியில் we had Alex Albon again in another race Williams-காக P5, so which is definitely a very very good race for Williams and Alex Albon. நம்ம இப்போ அடுத்த ஆடியன்ஸ் Q&A பார்க்கலாம். நான் யூஸ்வலி அந்த ரேஸ் முடிஞ்சோடனே என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போடுவேன் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறதுக்காக. அந்த எல்லா கொஸ்டின்ஸையும் நான் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல ஃபியூ டேஸில் வந்து நீங்கள் 10 பேர் தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் எல்லா 10 கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணேன். நேற்று ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 100 கொஸ்டின்ஸ் வந்திருந்ததுனால நான் ஐ வில் ட்ரை டு கம்பைல் அண்ட் கொலேட் ஒரே தீம்ஸில் உள்ள கொஸ்டின் எல்லாம் கம்பைல் பண்ணி ஐ வில் ட்ரை அண்ட் ஆஸ்க். ஸோ let's go to the audience Q&A. First question, why is Alonso unlucky? இன்னொருத்தங்க வந்து did you jinx Alonso னு கூட கேட்டிருந்தாங்க. Alonso, see, let's talk about the two unlucky things, right? One is unlucky Aston Martin strategy. Second, Fernando Alonso and his unluckiness. சரியா? First, Aston Martin ஓட whole unlucky bit என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, they pitted the டிரைவர்ஸ், 2 டிரைவர்ஸும் ஒன்றா பிட் பண்ணிருந்தாங்க. தே போத் வேர் இன் டாப் 10. ஆனால் அவங்க பிட் ஆனதுக்கப்புறம் உடனே சேஃப்டி கார் வந்துருச்சு, விச் மென்ட் அவங்க திருப்பி பிட் பண்ணி டயர்ஸ் சேஞ்ச் பண்ணேன்னா அவங்களோட பொசிஷன் எல்லாம் லூஸ் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாரும் தே காட் அ வெரி வெரி கம்ஃபர்டபுள் பிட் ஸ்டாப். அதனால டெஃபினெட்லி அலான்சோ அண்ட் லான்ஸ் ஸ்ட்ரோல், ஈவன் தோ அவங்க வந்து செம்ம வீக்கெண்ட் நடந்துட்டு இருந்தாலும் they had a very 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 extremely unlucky எந்த பொசிஷனில் அவங்க வந்து எந்த டைமில் அவங்க வந்து பிட் பண்ணாங்கங்கிறதுனால இது வந்து பார்ட் ஆஃப் ரேசிங். லக்குங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் இன் லைஃப்பில் இருக்கும். பட் Alonso has to be one of the most unluckiest drivers of all time. See, அவர் வந்து 2006 when he won his championship, அன்னையிலிருந்து அவரோட லக் வந்து ரன் அவுட், ரைட்? அவர் அடுத்து மெக்லாரன் மூவ் பண்ணும்போது அன்லக்கி அகேன். ஏன்? அவரோட டீம்மேட் வந்து லூயிஸ் ஹாமில்டன், ரைட்? லூயிஸ் ஹாமில்டன் ஹேட் ஹிஸ் சாம்பியன்ஷிப். அடுத்து அவர் ஃபெராரி மூவ் பண்ணும்போது ரெட்புல் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹி கேம் வெரி க்ளோஸ் டு சாம்பியன்ஷிப் வின்னிங். பட் அதுக்கப்புறம் அவர் சாம்பியன்ஷிப் டீம் பக்கமே வரல. மெர்சிடிஸ் வின் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மெக்லாரனில் ஜாயின் பண்ணார். மெக்லாரன் ரொம்ப மோசம், GP2 இன்ஜின்கிற மீம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. செம மோசமாக இருந்தது இந்த டீம். அவர் எப்போ மெக்லாரனில் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரிட்டையர்ட் ஆனாரோ அதிலிருந்து மெக்லாரன் செமையாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் திருப்பி F1 வந்தார் அல்பின் ஓகே டீசெண்டாக போயிட்டு இருந்தது. ஆல்பின்லேருந்து ஆஸ்டன் மார்டினுக்கு அவர் ஜம்ப் பண்ணார். ஆஸ்டன் மார்டின் செபாஸ்டியன் வெட்டல் இருக்கும்போது நல்ல ப்ராமிசிங்காக இருந்தது. பட் இப்போ சடன்லி அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்டன் மார்டின் அப்படி மட்டமாக போய்கிட்டு இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி 2026 அவரோட இயராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எஸ், ஃபெர்னாண்டோ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் F1 drivers ever. ரெண்டாவது கொஸ்டின், லூயிஸ் ஹாமில்டன் நல்ல பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. டஸ் தட் மீன் இஸ் லூயிஸ் ஹாமில்டன் பேக்? சொல்ல முடியாது. அகெயின் சி, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சீசன் வித் ஃபெராரி. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள்,
உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீங்கள் அவங்களோட இன்சைட் ஜோக்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, நீங்கள் அவங்களோட ஒரே லாங்குவேஜில் பேசுவீங்க, நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களோட கம்யூனிகேஷன், உங்களோட சிரிப்பெல்லாம் அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு சடன்லி வந்து அவர் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாரு அண்ட் யூ ஹாவ் எ நியூ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து பழைய டீமை வந்து மிஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட சின்ன சின்ன குவர்க்ஸை வந்து ஈச் அதர் புரிஞ்சிக்கிறதுக்காக அது வந்து டைம் எடுக்கும், அப்படி தானே? அதே மாதிரி தான் இதுவும். அவர் ஆல்மோஸ்ட் 10 years மெர்சிடிஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. சடன்லி ஃபெராரியில் வந்து ஜாயின் பண்ணப்போது அவருக்கு வந்து கண்டிப்பாக லேர்னிங் பெயின்ஸ் இருக்க தான் செய்யும், அவங்களோட கம்யூனிகேஷனில் மிஸ்கம்யூனிகேஷன் இருக்க தான் செய்யும். இவர் ஆல்ரெடி பிரிட்டிஷ் சர்க்காசம் சில நேரம் இட்டாலியன்ஸ்க்கு புரிஞ்சிக்காது, ஆக்சென்ட், லாங்குவேஜ் எல்லா பேரியர்ஸும் இருக்க தான் செய்யும். பட் டைம் கொடுத்து பார்ப்போம், கண்டிப்பாக லூயிஸ் ஹாமில்டன் வில் டூ அமேசிங் திங்ஸ் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவர் இருக்கிற இடத்துல எங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நல்லா ஓவர்டேக் பண்ணுறாரு. ஹி ஆல்ரெடி ஒன் எ ஸ்ப்ரிண்ட் ரேஸ் ஆல்சோ. ஸோ நம்ம வந்து குறைச்சே சொல்ல முடியாது லூயிஸ் ஹாமில்டன். ஹி இஸ் ட்ரைங் ஹிஸ் பெஸ்ட் அண்ட் ஹி இஸ் ஸ்டில், ஐ பிலீவ், in at least 90% of his prime, right? அவர் வந்து washed up இல்லை. ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து லூயிஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வெரி சூன் நம்ம பார்க்க போகிறோம். தட்ஸ் மை ஹோப் ஆல்சோ, பட் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹேப்பன் வெரி சூன். பியாஸ்ட்ரி எதனால கார்னர் லூஸ் பண்ணார்? ஆக்சுவலி இட் இஸ் பிகாஸ் ஐ திங்க் பியாஸ்ட்ரியோட ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட், ரைட்? பட் மேக்ஸ் ஆல்சோ ஹேட் அ ஈவன் ஸ்லோவர் ஸ்டார்ட். நீங்கள் வந்து ஜார்ஜ் ரசலோட கேமரா ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும், ரைட்? ஆக்சுவலி குட் ஸ்டார்ட் வந்து ஜார்ஜ் ரசல் தான் had the best start. ஸோ அவர் ஜார்ஜ் ரசலோட காரை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் மற்ற 2 சைடில் உள்ள கார்ஸ் பார்த்தீங்கன்னா they both had a poor start. பியாஸ்ட்ரிக்கு மிரரில் இந்த சைடில் he has Max Verstappen, இந்த சைடில் he has ஜார்ஜ் ரசல். ஸோ மேக்ஸ் பின்னாடி போயிட்டார், ஜார்ஜ் தான் வந்து இப்போ வந்து பியாஸ்ட்ரிக்கு த்ரெட் அப்படிங்கிறதுனால பியாஸ்ட்ரி ட்ரை டு டிஃபெண்ட் ஜார்ஜ். அந்த கேப்பில் he had to move slightly outside the racing line and Max was still on the racing line. So அதனால மேக்ஸ் வந்து sent it on the gapla, he overtook, but Piastri, I think he was trying to defend Russell on the gapla, he missed out on defending Max, and Max on the gapla he took very good advantage and secured first place and finished first. Nalavathu question, Albon Leclerc incident. Yes, just an incident. Spoken but unwritten rule என்ன அப்படின்னா, உங்களோட ஓவர்டேக் பண்ணுறவரோட டயரோட ஆக்சல் வந்து இந்த அதர் டிரைவரோட மிரர்ஸ்க்கு முன்னாடி போயிருச்சு அப்படின்னா இந்த டிரைவர், த செகண்ட் டிரைவர் வந்து ஓவர்டேக் பண்ணுறவருக்கு கண்டிப்பாக ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்காம ட்ராக்கை விட்டு புஷ் பண்ணனா அது வந்து ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் இன் அ பெனல்ட்டி. ஸோ நீங்கள் கிளியராக அந்த ஓவர்டேக் பார்க்கும்போது ஆல்பானோட டயர்ஸ், ஆல்பானோட வீல், ஃப்ரண்ட் வீல்ஸ் வந்து little beyond Charles Leclerc's mirrors, and Charles Leclerc வந்து ஸ்பேஸ் கொடுக்கல, Albon had to go out. Albon வந்து அதை அன்ஃபேர்னு சொன்னார். அண்ட் பிஃபோர் FIA வந்து 5 செகண்ட் பெனல்ட்டி கொடுங்க. ஏன்னா எல்லாரும் பஞ்ச்ட் அப்பில், சேஃப்டி காருக்கு அப்புறம் எல்லாரும் பஞ்ச்ட் அப். ஸோ நீங்கள் 5 செகண்ட் பெனல்ட்டி கிடச்சிது அப்படின்னா ஹீ இஸ் நாட் ஓன்லி லூசிங் 1 place, சான்சஸ் ஆர் அவர் வந்து 3-4 places கூட லூஸ் பண்ணலாம். ஏன் எல்லாரும் வந்து ஒட்டிக்கிட்டு ஒன்றா லைக் பஞ்ச்ட் அப்பாக இருக்கிறாங்க, ரைட்? ஸோ அந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு லெக்லர்க் வாஸ் கிவன் டீம் ஆர்டர்ஸ் அந்த பொசிஷனை ஸ்வாப் பண்ணுறதுக்கு, அண்ட் லெக்லர்க் டிட் எக்ஸாக்ட்லி தட். அடுத்த கொஸ்டின், வில் யூகி கம் பேக்? அட் திஸ் பாயிண்ட் யூகி போடியமில் முடிக்கிறதுக்கு கூட வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்ங்கிற மாதிரி தோணுது, ரைட்? ஐ ஹோப் அட்லீஸ்ட் ஹி ஃபினிஷஸ் இன் போடியம். இந்த காரில் அந்த செகண்ட் டிரைவர் ஆஃப் ரெட்புல் டூயிங் எனிதிங் ஸ்பெஷல் வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். மேக்ஸ் மட்டும்தான் he is carrying Red Bull at this point. I don't think there will be any proper comebacks for Yuki. ஆனால் maybe one podium here and there he might get. So let us just hope that for Yuki's sake he will have a seat next year and will have at least one podium in the season in the main Red Bull team. இன்னொரு question, ஆஸ்கரை ஏன் பிட் பண்ணல, லாண்டோ பிட் பண்ணாங்க அப்படின்னு. See, there is always that gamble. ஏன்னா எத்தனை மீடியம் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரெஷ் டயர்ஸாக யூஸ்ட் மீடியம் டயர்ஸோட grip லெவல் எப்படி இருக்கும், ஹார்ட் டயர்ஸோட grip எப்படி இருக்கும் அப்படின்னு. அண்ட் யூஸ்வலி த ஸ்ட்ராட்டஜி இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஜின் செட்டிங்ஸ் ஆல்சோ. மேபி இஃப் பியாஸ்ட்ரி வாஸ் ஸ்பிரிட்டட், அவரோட எக்ஸிட்டில் வந்து எந்த கேப்பில் வந்து அவர் எக்ஸிட் பண்ணணுங்கிறது வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். லைக் சம்டைம்ஸ் ஹீ மைட் எக்ஸிட் பிஹைண்ட் சம் பீப்புள் அண்ட்
அவங்க பின்னாடி ஸ்டக் ஆகி ஓவர்டேக் பண்ண டைம் எடுத்ததுன்னா சான்சஸ் ஆஃப் ஹி மைட் மிஸ் அவுட் ஆன் அ போடியம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கேஸில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ஆஸ்கர் ஹேட் பிட்டட், அவர் வந்து chances are he would have exited behind Ferraris, the Williams and the Mercedes. அவங்க கூட ஃபைட் பண்ணி he should overtake and get to the front. So இது வந்து see, it's a very debatable decision. It looks like Lando was given priority ஏன்னா அவருக்கு ஃப்ரெஷ் டயர்ஸ் இருந்ததுனால he overtook Piastri. I think McLaren should have done the right thing considering ஏன்னா சாம்பியன்ஷிப் லீடர் வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால. ஸோ தே மஸ்ட் ஹவ் வெய்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணனா மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் வரும்ன்றதை கண்டிப்பாக அவங்க யோசித்து பார்த்துருப்பாங்க. என்னோட ஒப்பீனியனில் ஐ டோன்ட் திங்க் தே ஃபேவர்ட் லாண்டோ. இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி அட் தட் பாயிண்டில் வந்து அந்த டீமோட ரிசல்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா தே மஸ்ட் ஹவ் ஹேட் டு பிட் லாண்டோ அண்ட் ஆஸ்கர் ஹேட் டு ஸ்டே அவுட். ஏன் சிலர் வந்து டயர்ஸை சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு டயர்ஸோட ஸ்ட்ராட்டஜியும் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்குறீங்க. டயர் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி அ ஹியூஜ் டாபிக். நான் வந்து தனியாக வேணால் ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இன் எசன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஷ் டயர்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அதில் வந்து உங்களுக்கு நல்ல லேப் டைம்ஸ் கிடைக்கும். தெர் ஆர் 2 ways யூ கேன் டூ திஸ். நீங்கள் வந்து நல்ல கேப் பில்ட் பண்ணி திருப்பி டயர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு டயரை நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த ரேசஸை முடிக்கலாம். ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் உண்டு. யூஸ்வலி ஒன் இஸ் கால் தி ஓவர் கட், ஒன் இஸ் கால் தி அண்டர் கட். அண்டர் கட்னா என்ன அப்படின்னா, சீக்கிரமாக பிட் பண்ணி புது டயரை போட்டுட்டு நல்ல பெட்டர் லேப் டைம்ஸ் அடிக்கடி செட் பண்ணலாம். ஸோ அண்டர் கட்னா யூஸ்வலி இட் வில் பி அ 2 stop or a 3 stop ஸ்ட்ராட்டஜி. ஓவர் கட்னா என்ன அப்படின்னா, சீக்கிரமாக பிட் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் டயரை போட்டுட்டு ரெஸ்ட் ஆஃப் த ரேஸ் வந்து ஒரே டயரில் முடிக்கிற மாதிரி 1 stop ஸ்ட்ராட்டஜி அப்படின்பாங்க, ரைட்? ஸோ அது பேர் ஓவர் கட். ஸோ போத் ஹேஸ் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் எல்லா ட்ராக்குமே வித்தியாசம். ஒவ்வொரு ட்ராக்லேயும் வந்து சில ட்ராக்கில் அண்டர் கட் வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில ட்ராக்கில் ஓவர் கட் செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் அதர் டீம்ஸ் ஆர் டூயிங். எல்லா டீமும் அண்டர் கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் எல்லா டீமும் லேப் 10ல் வந்து டக்கு பிட்ஸ்குள்ளே வந்துடுவாங்க, ரைட்? ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் how you react to the other team's strategy as well, right? So இது வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் வேணால் அதை வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஃபுல் வீடியோ இதில் பண்ணுறேன். இன்னொரு யூனிக் கொஸ்டின், லேப்ட் கார்ஸ் ஒருவேளை 2 லேப் பிஹைண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, செக்கர்ட் ஃப்ளாக் வேவ் பண்ணுவாங்க யூஸ்வலி. அது யாருக்கு வேவ் பண்ணுவாங்க? அந்த ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு வேவ் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு வேவ் பண்ணப்போ யாரெல்லாம் அந்த செக்கர்ட் ஃப்ளாகை க்ராஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ரேஸ்லாம் ஃபினிஷ்ட். விச் மீன்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் வந்து ஒரு ஹார்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணி லேப் பண்ணி முடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஹார்ஸ் வந்து ஃபினிஷ் லைனை க்ராஸ் பண்ண, அந்த செக்கர்ட் ஃப்ளாக் க்ராஸ் பண்ணோடனே அவங்களோட லேப் வந்து கன்சிடர்ட் ஃபினிஷ்ட், அவங்களோட ரேஸ் வந்து கன்சிடர்ட் ஃபினிஷ். அண்ட் அவங்களோட டைமிங்ஸில் வந்து +1 லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி அந்த ப்ளஸ் செகண்ட்ஸில் இருக்கும்ல, 10 செகண்ட்ஸில் முடித்தார், 20 செகண்ட்ஸில் முடித்தாருன்னு. அந்த பேக் மார்க்கர்ஸ் யாரெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்களோ, அந்த ரேஸ் செக்கர் ஃப்ளாகை க்ராஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் +1 லேப் அல்லது +2 லேப்ஸ் 2 தடவை லேப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. ஹோப்ஃபுல்லி தட் வாஸ் அ ஹெல்ப்ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இஸ் த ரெட்புல் கார் பெட்டர் தேன் மெக்லாரன் கார் ஆஃப்டர் தி அப்கிரேட்ஸ்? நீங்கள் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்குறீங்க. ஒரு ரேஸில் சொல்ல முடியாது. மெக்லாரன் ஹேட் வெரி மினிமல் அப்டேட்ஸ். ஸோ நவ் ஒரு டீம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆனதுனால டெஃபினெட்லி த மெக்லாரன் டீம் வந்து தே வில் ஆல்சோ பிரிங் இன் அப்டேட்ஸ். பட் வாட் இட் லுக்ஸ் லைக், லெட்ஸ் பி ரியலிஸ்டிக். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீ இஸ் டூயிங் இஸ் பெஸ்ட். த செகண்ட் டிரைவர் இஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இஸ் கன்சர்ன்ட், மெக்லாரன் வந்து செம அஹெடில் இருக்கிறாங்க. அவங்களோட கார் வந்து போத் டிரைவர்ஸ் ஆர் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் போத் ஆர் டூயிங் நல்ல ஓவர்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த 2 டிரைவர்ஸும் குவாலிஃபைங்லையும் 2 டிரைவர்ஸும் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. டாப் 1, 2, 3ல கண்டிப்பாக கொண்டு போய் அந்த காரை விட்டுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் டெஃபினெட்லி மெக்லாரன் இஸ் த மோர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கார். Drivers champion Max definitely is giving a lot of competition, but better car Redbull car is சொல்கிறது கஷ்டம். பட் வீல் வெயிட் அண்ட் சி. இஃப் யூகி சுனோடா வந்து இம்ப்ரூவ் ஆகிறாரு அப்படின்னா மேபி வி கேன் அஸ்யூம் ரெட்புல் இஸ் இம்ப்ரூவிங். பட் அட் திஸ் பாயிண்ட் நம்ம வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்து மேக்ஸ் மேலே, நாட் ஆன் த ரெட்புல் கார். சரியா?
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குவெஸ்டன் இருந்தது அல்லது ஏதாவது உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். சரியா? நம்ம அடுத்த வாரம் மோனக்கோ ஜிபியில் பார்க்கலாம். சரியா? இந்த மீன் டைம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரீல்ஸ் ரெகுலராக அங்கே போடுவேன். டிஎம் பண்ணிங்கன்னா ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ரிப்ளை as well. So I will see you next week. Bye.